கோவைக்கு வருகை தந்த மலேசியா பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜெகதீப் சிங் டியோவுக்கு உற்சாக வரவேற்பு. மலேசியாவின் தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக விளங்கும் பினாங்கு மாநிலத்தின் துணை முதல்வர் ஜெகதீப் சிங் டியோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்தார். கோவை விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக தூதர் CM விஷ்ணு பிரபு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஜெகதீப் சிங் டியோவுக்கு பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் விஷ்ணு பிரபு வரவேற்றார். இதில் தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவைக்கு வருகை தந்த மலேசியா பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜெகதீப் சிங் டியோவுக்கு உற்சாக வரவேற்பு. மலேசியாவின் தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக விளங்கும் பினாங்கு மாநிலத்தின் துணை முதல்வர் ஜெகதீப் சிங் டியோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்தார். கோவை விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக தூதர் CM விஷ்ணு பிரபு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஜெகதீப் சிங் டியோவுக்கு பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் விஷ்ணு பிரபு வரவேற்றார். இதில் தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். Work to do. We will be talking about how we can enhance industry collaboration with Penang state government. That is the most important, and I think it will happen because tomorrow I will be witnessing the inauguration of the KGISL College University here in Coimbatore. Now that's very important for us. Education is always number one. And I am all the way here, hundreds of or thousands of miles away from Penang, where I am from. And I'm so happy. You know why? Because we are doing something for our future. The future generation must always be taken care of. And if I can do it in my country, why not I do it everywhere else in the world? And that is what we are doing. And I am here, and that is testimony of what we are going to do tomorrow. So I thank Mr. Vishnu